विना वेङ्कटेशं ननादो ननादः सदा वेङ्कटेश स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द நேற்றைய தினம் பாசுரத்தில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறார். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான்னா ஒருத்தர்கிட்டேருந்து நாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருள் நம்மிடம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பொருளை நோக்கி நாம் எதிர்பார்ப்போம். நம்ம இப்போ பொங்கல் வருது அப்படின்னா ஒரு புது துணி வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்மகிட்ட இல்லாமல் இருக்கிறதுக்காக வாங்குறதில்ல, இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிற காரணத்தினால. அது மாதிரி பகவான்கிட்ட தாயார் சொல்கிறா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, நான் ஒரு புஷ்பம் எடுத்துன்னு வரேன், இல்லை நான் உன் சன்னதியில் வந்து திருப்பாவை சொல்கிறேன், இல்லை உன்னுடைய நாமாக்களை சொல்கிறேன், உன்னுடைய பிரபாவத்தை உன்னுடைய வைபவத்தை சொல்கிறேன். அவதார கதையெல்லாம் இருக்கேன். கிருஷ்ணாவதாரம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. சரி, கிருஷ்ணாவதாரம் இவ்வளோ சௌலபியமான பெருமாள், பழகிறதுக்கு இவ்வளோ ரொம்ப ஈஸியான பெருமாளாக இருக்காரே அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு அப்படியே நேர்மதியாக இருக்கார் நிருசிம்ம அவதாரம். இப்படிலாம் இருந்து அப்படிலாம் நான் சொல்கிறேனே, உன்னை கொண்டாட ஆள் இல்லையா, இல்லை நான் கொடுக்கறதுக்காக நீ வெயிட் பண்ணுறியா, நான் வந்து தான் மாலை சாத்திக்கணும்னு உன்னுடைய ஆசையா அப்படிங்கிற. ஆண்டாலே ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் தான் பெருமாளுக்காக கட்டின மாலையை ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டுருவாங்க. அப்படி போட்டு பார்த்துட்டேன்னா அப்பா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு போட்டு பார்த்துட்டு அதை அப்படியே திரும்ப வச்சுருவாங்க. இப்படி வச்சுட்டோன்னா அதனால தான் சுடி கொடுத்த சுடற்கொடியேன்னு பேர். அது எடுத்து கொடுத்துருவா. அப்படி கொடுக்கும்பொழுது சன்னதிக்கு வருவார் ஆழ்வார், எடுத்துன்னு வந்து அந்த மாலையை நித்தியம் கைங்கறி அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார். அந்த மாலையை எடுத்துன்னு வந்து சன்னதிக்கு கொடுப்பாராம். கொடுக்கும்போது அர்ச்சகா எல்லாம் பார்த்து இந்த மாலையில் முடி இருக்கு, அதனால இந்த மாலை பெருமாளுக்கு சாத்துறதுக்கு உகந்ததில்லை அப்படிம்பார். உடனே ஆஹா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இவரை எடுத்துன்னு போய் இன்னொரு மாலையை கட்டி எடுத்துன்னு வருவார். எடுத்துன்னு வந்தா இந்த மாலையை பெருமாளுக்கு இப்போ சாத்திருக்கோம் பாருங்க, அந்த மாலையை இதே மாதிரி மாலையை சாத்துவார். அப்படி போட்டோன்னா பெருமாள் கைட்டி விட்டுருவாங்க, சாத்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது நன்னா முடி போட்டிருக்கோமான்னு ஒரு தடவை பார்க்கறது. அப்படி பார்த்தா நன்னா முடி போட்டிருக்கோம், நல்லா முடி போட்டு ஏன் இப்படி அவருது இப்படி எல்லாம் பார்த்தோன்னா செவி வழியா சொன்ன கதை, நடந்த கதையை பெரியவர்கள்லாம் சொன்ன கதை. அதாவது தாயார் சாத்தின அந்த ஆண்டாள் சாத்தின அந்த மாலை சாத்தினாதான் இன்னிலேருந்து நான் போட்டு பேசுறேன். அப்படி போட்டுருந்தா இன்னைக்கு அதே போல அந்த மாலையே எடுத்துட்டு வந்து திருப்பி அதே மாலையே சாத்தினத்துக்கு அப்புறமா வடபத்திர சேன பெருமாளுக்கு இன்னி வரையும் தான் அப்படிதான் இருக்கு. யாருக்காவது பெருமாள் பிரசாத மாலை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கேருந்து ஆண்டாள் சாத்தின மாலை மறுநாள் வடபத்திர சேன பெருமாளுக்கு வரும். வடபத்திர பெருமாள் சாத்தின மாலையத்தான் கலைஞ்சு கொடுப்பாவ. ஆண்டாளுடைய மாலையை நேரடியாக கலைஞ்சு இன்னொருத்தருக்கு இன்னி வரையும் அந்த ஊரில் கொடுக்கறது. அது அப்பவே பெருமாள் சொன்ன வாக்குன்னு அதை சம்பிரதாயமா அது பெரிய வேத நிறைய வச்சுன்னு இருக்காவ. என்னன்னா அது எப்படி இருக்குன்னா அன்னைக்கு பெருமாள் சொன்ன வாக்கு இன்னைக்கு நித்தியம் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அங்கே போயிட்டு இருக்கு. ஸ்ரீனிவாசருக்கு போகிறது. ஸ்ரீனிவாசருக்கு போய் கிளியும் மாலையும் சாத்திக்கிறார். பெருமாள் இந்த 30 நாளும் சாத்தின்ட்டு சந்தோஷப்படுறாராம். சாத்தின மாலை யாராவது புது பூ கொஞ்சம் வாடி இருந்தா கூட நம்ம வாங்க மாட்டோம். ஒரு நாள் முழுக்க சாத்திட்டு இருந்த மாலையை சாத்திக்கினாரு, இதனால என்ன லாபம் இருக்கு அப்படின்னா பக்தர்கள் எதை கொடுத்தாலும் அன்பால கொடுத்தா ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் நைவாத்மன பிரபுரியம் நிஜலாப பூர்ணா. நிருசிம்மமூர்த்தியை பார்த்து பிரகலாதன் சொன்னா, ஏன் நிருசிம்மா நீ நிஜலாப பூர்ணன் இல்லையா, நான் ஏதாவது ஒன்று கொடுத்து அதனால நீ திருப்தி அடைய போறேன்னா நான் இதை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறேன். அப்படி கரெக்ட் பண்ற மாதிரியே இல்லையேங்கிற. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, எதுவுமே இல்லாம எதுக்கு விட பிரதி முகஸ்ய யதா முகஸ்ரீ யதா முகஸ்ரீ. யதா முகஸ்ரீனா கண்ணாடியில பார்த்து ஒருவன் அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறான். அந்த கண்ணாடியிலேயே அந்த விக்கிரகம் இருக்கு, இங்க என்ன இருக்கோ அது அப்படியே கண்ணாடியில தெரிய போகுது. அது மாதிரி உனக்கு என்ன கொடுக்குறோமோ எனக்கு அப்படியே வரப்போகுது.
இந்த மாலையை பெருமாளுக்கு சாத்துனா நாம எப்பவுமே சுகந்தமா இருக்கும். நாம பெருமாளுக்கு ஒரு பட்டு வாங்கி சாத்தி, அதனாலதான் புது ட்ரெஸ் வாங்கினா எது வாங்கினாலும் பெருமாள்கிட்ட வச்சு எடுத்துக்கிறது. அது நேற்று பாசுரத்தை சொல்றான். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் நம்ம கோவிலுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. நேற்று எதேர்த்தியா போயிருந்தது. திருப்பதிக்கு எதேர்த்தியா போனால் இந்த மாலெல்லாம் சாத்திருது. எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் திருப்பதியில் சாத்திருக்கான்னு, எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். பார்த்தோன்னா ஆஹா நாம் இதை விட்டுட்டோமேன்னு நினச்சிருந்தா வந்துடும். நம்ம இப்போ நான் இது நேற்று நான் போகாமல் ஒரு 10 நாள் முன்னாடி நான் திருமலையப்பனை சேவிக்க போயிருந்தேன்னா ஈஸியாக நான் இப்போ சொல்லியிருப்பேன், அங்கே இருக்கவெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவா. அது சொன்னேன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் தொடர்ந்து வர வச்சுருப்பேன் அங்கேருந்து மாலை. அப்படி இல்லை திருப்பதிக்கு போகும்போது இங்கே வச்சுட்டு போகணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் மனுஷா இருக்கா? அந்த சக்தி பகவான் ஏற்படுத்தி கொடுத்து நாம் தவற விட்டுட்டோமேன்னு நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணேன். அடுத்த வருஷம் கையோடையே ஃபோன் பண்ணி அவள்கிட்ட சொல்லியாச்சு, அடுத்த வருஷம் மார்கழி மாதம் நான் என்னைக்கெல்லாம் சொல்கிறேனோ அன்னைக்கு மட்டுமாவது மாலையும் கிளியும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா காத்துன்னு இருக்கோம்னு சொல்கிறா. அப்படியா? தாராளமாக காத்துன்னு இருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு நான் கிளியோட வரேங்கிறார் அந்த பட்டாச்சு. நான் கிளியும் மாலையும் சாத்தினா அந்த அந்த பெருமாள் பிரசாதத்தோட வரேங்கிறேன். அப்போ நம்ம பெருமாளுடைய வாத்சல்யம் பார். இது நேற்று பாசுரத்தை சொல்கிறான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு நான் ஏதோ இந்த திருப்பாவை சொன்னேன், இப்படிலாம் பண்ணதுல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். எனக்கு விரதங்கள்லாம் இருக்கு, எனக்கு என்ன தெரியுமான்னு, நான் என்ன படிச்சிருக்கேன். ஆனா இத்தனையும் உன் பேர்ல பாரத்தை போட்டு நான் பண்ணிட்டேன். மமபார சமஸ்த எல்லாமே உன்னுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்றேன். நாங்க யார் தெரியுமா? இந்த மாடோட மேய்ச்சிட்டு போய் அந்த தயிர் சாதத்தை கட்டிட்டு போய் அந்த மாடு மேய்ச்சி அது கலப்பா இருக்க சமயத்துல நாங்க சாப்பிட்றவங்க. அது ஒரு காலம் அது கலப்பா இருக்கா இல்லையான்னு நாங்களே யூகம் பண்ணிட்டு சாப்பிட்ற ஆள். இப்படி இருக்க எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பண்ற? எங்களோட சேர்ந்து சாப்பிடு அப்படிங்கிற. நாங்கெல்லாம் உனக்கு சேர்ந்து வந்தாதானே உனக்கு பிடிக்கும். எதுவுமே பகவானுக்கு சேர்ந்து பண்ணா பிடிக்குமா? எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறார் பகவான். யாரு அப்படின்னா பக்தர்கள் எல்லாரும். எது ஜாதி மதம் சம்பிரதாயம் அந்தஸ்து இத்தனையும் பார்க்காம எப்பயும் ஒத்துமையா இருந்து இந்த சன்னதிக்கு இந்த கதவை தாண்டும் போதே கை கூப்பின வண்ணமா அப்படி வந்தோம்னா அவர் பரம சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த கை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாமல அவர் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா அப்படி கிடையாது. பக்தைர் பாகவதை சகா எப்பவுமே 33 கோடி தேவர்களும் பெருமாள் இப்படி திரும்பினா இப்படி கை கூப்பிடுற வண்ணமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா பெருமாள் நமஸ்காரம் பண்ணான்னா இவன் நமஸ்காரம் பண்ற அளவுக்கு இவன் பிரச்சனை என்ன நம்ம பார்க்கலையே நினைக்கிறான். அப்ப எடுக்கிறான் நம்ம அட்டன்ஸ் புக்க, இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறான். அது நேற்று பாசுரத்தை சொல்றா. நாளைக்கு ரொம்ப சீக்கிரமா தனுசு ராசிலேருந்து சூரியன் இதுக்கு போயிடுறார், மகர ராசிக்கு போயிடுறார். அதனாலதான் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர். இது பேர் அந்த மகர சங்கராந்தினா உத்தராயண புண்ணிய காலங்கிறதுனாலதான் பொங்கல் வச்சு வழிபடுறதுன்னு ஒரு வழிபாடு வந்தது. இது என்னன்னா உலகத்து தேசத்திலேயே குறிப்பிட்டமா பாரத தேசத்திலேயே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடுற ஒரே நாடு தமிழ்நாடு தான். எல்லாம் எங்க வேணா பார்க்க இந்த பொங்கல் வச்சு கொண்டாடுறது ரொம்ப ஜாஸ்தியா இது சம்பிரதாயமா பண்றது நாம தான். ஏன் அப்படின்னா பக்தி இங்கதான் வளரும். பக்தி இங்கதான் இருந்தாலும் பாகவதத்துல சொல்ற. நாம ஏதோ அந்த பக்தியை இப்ப கடைபிடிக்காம விட்டோமே தவிர்த்து, அதனால இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து பாசனம் இன்னைக்கு அதனாலதான் சொல்லியாச்சு. இதுதான் சாத்து முறைக்கு எல்லா கோவிலையும் சொல்றது. சிற்றஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து, நான் இவ்வளவு நாளா வந்துட்டு இருந்தேனே, வந்து உன்னை சேவிச்சேன், தெரியாம ஏதாவது 1 2 ஏதாவது தப்பா பேசியிருப்பேங்கிற. ஏ கிருஷ்ணா இங்க வாடான்னு கூப்பிட்டுட்டேன். உன் மேல உள்ள வாட்சதியத்தினால கூப்பிட்டுட்டேன் உன்னை. நீ போய் இந்த மாதிரி பண்றியே, நீ தூங்கிட்டு இருக்கலாமா இப்படிலாம் கேட்டாலும், இவ்வளவு உனக்கு பொறுப்பு இல்லாம இன்னும் தூங்கிட்டு இருக்கிய, வர வேண்டாமா, எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டாமான்லாம் கேட்டிருக்கா. அப்படிலாம் நான் பண்ணிட்டேன். அது எனக்கு மதி இல்லாம பண்ணிட்டேன், புத்தி இல்லாம பண்ணிட்டேன். நான் அந்த புத்தி இல்லாம பண்ணதுனால நீ அதை ஏதாவது தப்பா எடுத்துட்டு எனக்கு தரிசனம் கொடுக்காம இருந்துடாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நீ எப்பவுமே உன்னோடையே இருக்கணும். 7 பிறவிக்கும் எத்தனை பிறவி இருந்தாலும் உன்னுடைய திருவடியோடைய ஸ்மரணம் எனக்கு எப்பவும் இருக்கணும். இந்த பாக்கியத்தை எப்பவுமே கொடு. உன்னுடைய சேவை பாக்கியம் இருக்கு பாரு, இதை மாத்திரம் கொடுங்கிற. நாம ஒரு மனுஷன் என்ன கேட்கணும் பகவான்கிட்ட அப்படின்னா,
கடமையெல்லாம் எதுக்கு நாம செய்யறது? ஒரு பெண்மணி இருக்கா, அந்த குடும்பத்தினுடைய கடமையை அவ சரியா செய்யணும். ஒரு ஆண் இருக்கா, அந்த குடும்பத்துக்காக அவன் உழைச்சி இதெல்லாம் சரியா பண்ணும். பகவான் வழிபாட்டு சமயமே ரொம்ப கம்மியா தானே சொல்றார். 24 மணி நேரத்துல ஒரு 4 மணி நேரம் வழிபட்டா போறோங்கிற. நாம இதை 10 நிமிஷமா வச்சு வீடியோலாம் ஷார்ட் கிளிப்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி வழிபாடு அது மாதிரி ஆயிடுது. 2 கையால நமஸ்காரம் பண்றது, ஒத்த கையால நமஸ்காரம் பண்றது, இப்ப இப்படி எல்லாம் போயிடுது. ஆனா இது அத்தனையும் நம்மகிட்ட அன்பு இருக்குங்கிற ஒரே காரணத்தினால ஏத்துக்கிறாராம் பகவான். அதை சொல்றா. அதே போல வங்க கடல் கடைந்த மாதவனை கேதவனை, இந்த பாசுரத்துல சொல்றா 30வது பாசுரம். இந்த மாதவா கேசவான்னு இந்த இத்தான பகவன் நாமாவரை இந்த திருப்பாவையே எவன் ஒருவன் நித்தியம் சொல்றானோ, இந்த விரதம் இருந்த அந்த பரிபூர்ணமான கிருபை பகவானுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆண்டாள் சொன்ன பிரகாரம் அவன் சகல விதமான சௌக்கியத்தையும் பகவான் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த மத்த இருக்க அத்தான பாசுரத்திலையும் பகவானுடைய நாமாக்கள்லாம் அப்படியே ஒளிஞ்சுன்னு இருக்காது. அதை ஒருத்த கடந்துட்டு தயிருக்குள்ள நெய் இருக்கு, பால், இந்த பாலும் தயிர் இதெல்லாம் ஊத்துனா இதே அக்னியில அணைஞ்சு போற இதே அக்னி அதுலேருந்து எடுக்கப்பட்ட நெய்யை விட்டா ஜுவாலையா எரியுது. அந்த பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி எடுக்கிறோமோ அதுக்குள்ளதான் இருக்கு. அதை கடந்து 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 எப்படி எடுக்கிறோமோ மனசுல தான் பகவான் பிரகாசிச்சுட்டு இருக்கார். கட்டை இருக்கு, அந்த கட்டையில அக்னி இருக்கு. அந்த கட்டையை ரெண்டுத்தையும் சேர்த்து இழுக்கும் போதுதான் தெரியும். அப்பேற்பட்ட விசேஷமான அந்த சொரூபத்தை பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த திருப்பாவை. இத்தனை பேருக்கும் வேதாந்தம் தெரியாதுன்னு தான் 4000 திவ்ய பிரபந்தம் சொன்னது. 4000 திவ்ய பிரபந்தமும் படிக்க சிரமமா இருக்கும்ட்டு தான் இந்த 30 பாசுரமாவது சொல்லுன்னு கொடுத்தது. பேர்பட்ட விசேஷமான பாசுரம் பக்தாலாம் நித்தியம் சொல்லி பகவானுடைய பரிபூர்ண கிருபை கடந்த. இப்போ எப்படி நான் இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் திருப்பாவை சொல்லி இப்படி பண்றது ஏற்கனவே தெரியும். ஏன்னா 10 வருஷம் சுமாரா திருப்பதியிலே இருந்தேன், அதெல்லாம் தெரியும். ஆனா நம்ம கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு அங்க போகும்போது நம்ம கோயில் மாதிரியே இங்கேயும் நடக்கிறதுன்னு தோணுது. அங்க மாதிரிதான் இங்கே நடக்கிறது, ஆனா நம்ம கோயில் மாதிரி அங்க நடக்கிறது பாருன்னு தோணுது. இதே மாதிரி நாம இப்ப என்ன திருப்பா அப்படி சொல்றோமோ நேத்து அதே மாதிரி தான் அவளும் சொல்றான். அங்க தீயரும் மற்றவாளும் சேர்ந்து சொல்லுவா. இங்க பக்தால் கோஷ்டியோட சொல்ற எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இன்னொன்னு இங்க ஒரு பெருமாள் கைங்கரியம் வீண் போகாதுங்கிறதுக்காக சொல்றேன். நித்தியம் துளசி கொடுக்கும்போது கவனிச்சிருந்தா தெரியும், நித்தியம் பில்வ பத்திரத்தினால பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆண்டாள் பில்வ சுரூபமா இருக்கா அப்படின்னு பக்தாலாம் ஒரு எண்ணம், அதனால பண்றது. ஆனா ஆகமத்துல பில்வ பத்திரத்தினால பூஜை பண்ணுங்கிற மகாலட்சுமி பில்வ பத்திரத்துல இருக்கா அப்படின்னு சொல்ற. அதனாலதான் பரமேஸ்வரனுக்கும் பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கிறது. நாம தான் பெருமாளும் சிவனும் வேற நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்தது. அங்க நேத்து என்ன பண்ணார் அந்த பட்டாச்சார், அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, சுவாமி இதை அப்படியே எடுத்துட்டு போங்கன்னு இவ்வளவு வில்வத்தை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டார். அந்த வில்வத்தையும் சேர்த்துருக்கேன், அந்த பெருமாளுடைய வில்வத்தையும் சேர்த்து எல்லாருக்குமே கிடைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்துருக்கு. அப்போ இங்க ஏத்துன்றதெல்லாம் பகவான் நான் தான் ஏத்துன்றேன்னு இது ரூபமா சொல்றான். நமக்கு ஒரு பகவான் அந்த திருப்பதி ஏழுமலையா இங்க வரவாலாம் என்கிட்ட சொல்லிதான் எனக்கே தெரியும். சாமி இங்க மாலை போட்டுன்னு போறதே எதுக்கு தெரியுமா, போற வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதுக்கு. அது இங்க வந்து மாலை போட்டுட்டு பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு போனோம்னா எந்த விதமான இடையூறு இல்லாம வந்து சேவிச்சுட்டு வர சாமின்னு ஒரு 2-3 வருஷமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் நான் சொல்லும்போது பக்தாலாம் இப்படி வந்து சேவிச்சுட்டு போறான்னு சொல்றோம். இந்த திருமலையப்பனுடைய தரிசனத்துக்கு காரணமாவே நம்ம ஸ்ரீனிவாசர் இருக்கார். அப்பன்னா அவரு அவ்வளவு சாநித்தியமா இருக்கார் நம்மள்கிட்ட. அங்க இந்த சிம்மாவதாரம் மாதிரி இருக்க பகவான் இங்க கிருஷ்ணன் மாதிரி நம்மள்கிட்ட பழகிட்டு இருக்கார் சௌலபியமா. அப்பேற்பட்ட பகவான்கிட்ட சொன்னது அத்தனை பக்தாளுக்கும் கண்டிப்பா இதனுடைய பலன் போய் சேர்ந்து எல்லாருக்கும் ஞானங்கள்லாம் வந்து சகல விதமான சௌக்கியமும் நம்ம பெருமாள் வாரி வழங்க போற. அடுத்த வருஷம் இதே மார்கழி மாசம் பகவான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணும். கண்டிப்பா அதே உத்தராயணம், இப்போ நாளைக்கு உத்தராயணம் ஆரம்பம், இந்த உத்தராயணம் முடியறதுக்குள்ள பகவான் கும்பாபிஷேகம் கண்டிப்பா பண்ணிடுவார். அப்படி பண்ணி எல்லாரும் இதே மாதிரி கும்பாபிஷேகத்தை கலந்துட்டு நம்ம ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்தையும் சொல்லி வந்து கலந்துக்க சொல்லணும். 5 நாள் பெரிய வைபவமா நடக்க போகுது. 5 நாள் திருப்பதியில் எப்படி நடக்க போறதோ அது மாதிரி நடக்க போகுது கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு இதே மாதிரி எல்லாரும் வந்து முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும்.
கைங்கரியம்னா பணத்தினால ஒத்தாசை இல்லை, சரீர ஒத்தாசை பண்ணலாம், யாகசாலைகிட்ட பெருக்கலாம். அந்த மண்ணை பெருக்குனா எத்தனை மண் துளி இருக்கோ அத்தனை 1000 வருஷம் வைகுண்டத்தில் நிவாசம் கிடைக்குமோ. அப்பனா எவ்வளோ போயிட்டு உன்னோட தானே நான் இருக்கேங்கிற இன்னைக்கு அவசரத்தில். அப்பேற்பட்ட விசேஷமான கைங்கரியம் இருக்கு. எல்லாரும் அதுல எல்லாம் கலந்துட்டு எல்லாரும் பகவான்கிட்ட இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். கும்பாபிஷேக வைபவம் நடக்கணும். அத்தனை பேருக்கும் நீ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நீ கிருப பண்ணுன்னு அவர்கிட்ட பிரார்த்தனை. எல்லாரும் இன்னைக்கு தாயார் சொல்றாங்களோ, நாங்கெல்லாம் சேர்ந்து வழிபடுறோமே, இதுக்காகவாது கிருப பண்ணுங்கிறார். அது மாதிரி ஒரு சுமாரா ஒரு 60 வருஷ கனவு இந்த ராஜகோபுரம் கட்டணும்னு. இந்த ராஜகோபுரம் பெருமாளுடைய முழு சரீரம் மாதிரி. இந்த விமானத்திலேருந்து ஆரம்பிச்சு தலை கால், அதே மாதிரி பெருமாளுடைய வயிற்று பாகம், அது மாதிரி திருவடி மாதிரி இந்த கோவில் முழுக்க. இது சரீரத்துல, நம்ம சரீரத்துல ஏதாவது ஒரு பார்த்து இல்லாம இருந்தா எப்படி பார்க்க நன்னா இருக்காதோ அது மாதிரி இருக்கேன்னு சொல்லி 50-60 வருஷமா பிரயத்னம் பண்ணி இத்தனை பக்தாளுடைய பக்தி பெருமாள் இந்த வருஷம் கிருப பண்ணியிருக்க. அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு கைங்கரியம் நடக்க போகிறது. எல்லாரும் அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 9லேருந்து 9:30 மணிக்குள்ள கல்யாண உற்சவம் ஆரம்பம். கல்யாண உற்சவத்துக்கு சொன்ன மாதிரி அத்தனை திருப்பாவை சொன்னவா, இல்லை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவா, இத்தனை பேரும் எல்லாரும் கல்யாண உற்சவத்தில் கலந்துருங்கோ. சுமாராக 11:30 மணிக்குள்ள கல்யாண உற்சவம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் யதாவிதியாக இருக்கலாம். அடுத்த மார்கழி மாதத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி இந்த திருப்பாவை சொல்கிறவாள்லாம் கூப்பிட்டு அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுக்க சொல்லி, நம்ம கோவிலே கற்றுக் கொடுக்க சொல்லி இன்னும் நிறைய குழந்தை எல்லாம் சொல்லணும்னு ஆசை. பகவான் அதை பூர்த்தி பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கணும்னு பிரார்த்தனை. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.